ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரிய வெங்காயத்தை வச்சு ஒரு வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையே தோல் நல்லா நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா அழுக்கெல்லாம் இருக்கும் கறி மாதிரி. அதனால் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணணும். நீல வாக்கில் கட் பண்ணால் தான் பக்கோடா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நீல வாக்கில் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிரியாக நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். பொடிச்சு விட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்திக்கலாம். நான் பஜ்ஜி மாவும் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். எல்லோரும் மிளகாப்பொடி அதெல்லாம் சேர்த்துவாங்க. நான் வெறும் பஜ்ஜி மாவு, பஜ்ஜி சுடுறதுக்கு தேவையான பஜ்ஜி மாவு, கடலை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயமே தண்ணி விடும். அதனால் நம்ம அளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணதையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். ஏன் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விடும். அதனால் நம்ம உடனே பொரித்து எடுக்கிறது தான் நல்லது. இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி சூடானதும் எண்ணெய் ஊற்றி நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒன்றா போடலாம். கொஞ்சம் உதிரியாகவே இருக்கட்டும். அப்போ தான் வெங்காயம் மொறுமொறுப்பு கிரிப்ஸியே கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரியே போடுங்க. சின்னதாகவே போடலாம். ரொம்ப பெருசாக போட்டால் உள்ள மாவாக இருக்கும், மேலே மட்டும் மொறுன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்னதாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். போட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு பாருங்கள். இப்போ நல்லா திருப்பி விட்டால் ஓரளவு வெந்துருச்சு பார்த்திங்களா. ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கலாம். நான் சின்னதாக போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா மொறுன்னு எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைய வீட்டில் சாப்பிட்லாம். ஹஸ்பண்டுக்கும் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொறுன்னு கிரிப்ஸியான போண்டா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.